Morning students, இன்னைக்கு square and square root for class 8 CBSE syllabus பார்க்க போகிறோம். அதில் 5.1ல வந்துட்டு 7th sum பார்க்க போகிறோம். The student of class 7 of a school donated rupees 2401 in all for Prime Minister National Refund Fund. Each students donated as many rupees as the number of students in the class. Find the number of students in the class. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் கண்டுபிடிக்கணும். கிளாஸ் 7ல் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டொனேட் பண்ணுறாங்கனாக்கா 2401 ரூபி வந்து டொனேட் பண்ணுறாங்க. எதுக்கு டொனேட் பண்ணுறாங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரீஃபண்ட் ஃபண்டில் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் டொனேட்டட் ஆஸ் மெனி ருபீஸ், நிறையா ருப்பீஸ் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? rupees 2401 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன்னு எழுதிக்கோங்க. லெட் த நம்பர் ஆஃப் school students வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் மணி டொனேட் அது வந்து என்னது? எக்ஸு இன்ட்டு எக்ஸு. ஸோ இப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க? 2401 வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் 2401. ஸோ 2401 வந்து நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போ 2401 நம்ம எந்த டேபிளால் பண்ணலான்னாக்கா 7ஆல் பண்ணலாம். ஆட் நம்பரில் முடிஞ்சிருக்கு. 7ஆல் பண்ணோம்னாக்கா 343ன்னு வரும். டிவைடட் பை திரும்ப என்ன பண்ணலாம்? 7 டேபிளாலே பண்ணலாம். ஏன்னா ஆட் நம்பரில் முடிஞ்சிருக்கு. 49ன்னு வரும். அப்போ 49 7ஆல் பண்ணலாம். அப்போ 7 வந்து 1ஆல் பண்ணலாம். இப்போ இது எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 2401 ஈக்குவல் டு root of 7 into 7 into 7 into 7. ஸோ இது ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னாக்கா ஒவ்வொரு 7 வந்துடும் இல்லையா? ஸோ 7 into 7. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 49. இப்போ 49 ருபீஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். 8th சம். 2025 plants are to be planted in the garden in such a way that each rows contain as many plants as the number of rows. Find the number of rows and number of plant in each rows. அதாவது வந்து நிறையா ரோஸ் இருக்குது, நிறையா பிளான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? கார்டனில் வந்து பிளான்டட் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ ரோஸு எவ்வளோ ரோஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ரோஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிளான்ட்டை வந்து பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன், லெட் த நம்பர் ஆஃப் ரோஸ், அது வந்து என்னது? எக்ஸு. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் planted எவ்வளவு? 2025. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 2025. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 கண்டுபிடிக்கணும் நம்ம. 2025 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆட் நம்பரில் முடியுது. ஸோ 5 டேபிளில் செய்யலாம். 405ன்னு வரும். ஸோ 405 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 5 டேபிளில் பண்ணலாம். ஸோ 81ன்னு வரும். ஸோ 81 வந்து 3 டேபிளில் பண்ணோம்னா 27ன்னு வரும். ஸோ 3 இது வந்து 9 டைம்ஸ் வரும். திரும்ப 3 போட்டோம்னா 3. ஸோ 3 1 என்ன வந்திருக்கு? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப்
5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து என்ன பண்ணுவோம், அதை வெளியில் எடுப்போம். அப்போ வெளியில் எடுக்கையில் 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு வரும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து என்னது 45. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 ஈக்குவல் டு 45. அப்போ எவ்வளோ பிளான்ஸ் வந்து அவங்க வந்து எவ்வளோ ரோஸ் இருந்திருக்குனாக்கா 45 ரோஸ் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.